வணக்கம் நேர்களே, மற்றொரு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. இன்றைய தினத்திலும் கூட முக்கியமான ஒருவர் நம்முடன் இணைந்து கொண்டிருக்கின்றார். முக்கியமாக தேர்தல் தொடர்பிலான விடயங்கள் இப்பொழுது பேசு பொருளாக மாறி இருக்கின்றன. அதே போன்று தேர்தலுக்கான தயார்படுத்தல்களில் ஒவ்வொரு கட்சிகளும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. இப்படியான ஒரு பின்னணியில் தேர்தல் தொடர்பான விடயதானங்களை அமைப்பான கஃபே அமைப்பினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் அகமத் மனாஸ் மக்கின் அவர்கள் நம்முடைய இன்றைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் தற்போது நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு வணக்கம். வணக்கம். முக்கியமாக தேர்தலை பிற்போடுவதற்கான நகர்வுகள் முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாலியத்த ரங்கி பண்டாரா அவர்கள் அண்மையில் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். ஜனாதிபதி தேர்தலை 2 வருடங்களுக்கு காலம் தாழ்த்துவதான ஒரு கருத்தை, அதற்கு அனைத்து கட்சிகளும் மக்களினுடைய ஆதரவு தேவை என்ற ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த விடயம் உண்மையில் சாத்தியமாகுமா? இந்த விடயத்தில் கஃபே அமைப்பினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது? உண்மையில் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற முதல் கேள்வியை பார்க்கின்ற போது தற்போது இலங்கையில் இருக்கக்கூடிய மாத்திரமல்ல, உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு பேசு பொருள் தான் இலங்கையிலே நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல், அதை போன்று பொது தேர்தல்கள் நடைபெறுமா நடைபெறாதா, அல்லாவிட்டால் கடந்த காலங்களில் மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் பிற்போடப்பட்டதை போன்று இந்த தேர்தல்களும் பிற்போடப்படுமா என்ற ஒரு சந்தேகம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதுக்கு ஒரு பிரதானமான ஒரு காரணம் இருக்கின்றது. அரசியல் கடந்த கால வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற போது, கடந்த காலங்களில் இலங்கையில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அவர்கள் உரிய காலத்தில் தேர்தலை நடாத்தாமல் முடியுமான அளவுக்கு அந்த தேர்தலை பிற்போட முயற்சித்திருக்கின்றார்கள். அல்லாவிட்டால் அவர்களுக்கு சாதகமான காலம் வருகின்ற போது உரிய காலப்பகுதி, உத்தியோகபூர்வ காலப்பகுதி நிறைவடைவதற்கு முன்னர் அந்த தேர்தல்களை நடாத்துகின்ற ஒரு செயற்பாடு இலங்கையிலே கடந்த காலங்களினூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு நல்ல உதாரணம், ஒரு ஜனாதிபதி தேர்தல் கூட உரிய காலத்துக்கு முன்னர் நடாத்தப்பட்டு அந்த பதவியிலே இருந்த ஜனாதிபதி தோற்கடிக்கப்பட்டு புதிய ஒரு ஜனாதிபதி ஒருவர் நியமிக்கப்பட்டதையும் நாங்கள் இலங்கை அரசியல் வரலாற்றில் காணக்கூடியதான் இருந்தது. இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, இப்போது பதவியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியை நாங்கள் பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தற்போது பதவியிலே இருக்கக்கூடிய ஜனாதிபதியாக இருக்கின்றார். அவர் அங்கத்துவம் வைக்கக்கூடிய அரசியல் கட்சியை நாங்கள் பார்க்கின்ற போது ஐக்கிய தேசிய கட்சி. இலங்கை வரலாற்றை பார்க்கின்ற போது ஐக்கிய தேசிய கட்சி, அதாவது 2015ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட நல்லாட்சி என்ற பெயரில் உருவாக்கப்பட்ட அரசாங்கத்தை கொண்டு வருவதற்கு மிக முக்கிய பங்காளியாக இருந்தது ஐக்கிய தேசிய கட்சியாகத்தான் இருக்கின்றது. இப்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2015க்கு பிறகு நடைபெற வேண்டிய தேர்தல் இழுத்தடிப்பு செய்யப்பட்டது முதல் கட்டமாக. காரணம் என்னன்னு சொன்னால், உள்ளூராட்சி முறையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதாவது தேர்தல் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு புதிய முறையிலான தேர்தல் முறை அறிமுகப்படுத்துவதற்காக காலம் எடுக்கப்பட்டது. அதற்காகவும் பல ஆண்டுகள் கடந்துதான் அந்த தேர்தல் நடத்துவதற்குரிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அதற்கு பின்னர் பார்க்கின்றோம், மாகாண சபைகளை பார்க்கின்ற போது மாகாண சபைகளும் முதலாவதாக மாகாண சபைகள் காலம் நிறைவடைந்து அந்த காலத்துக்குள் தேர்தல் நடாத்தாமல் பிற்போடுவதற்கும் அந்த நல்லாட்சி என்ற பெயரில் இருந்த அரசாங்கம் இருக்கின்ற காலப்பகுதியில் தான் அந்த சந்தர்ப்பமும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கும் அந்த மாகாண சபையை தேர்தலை தற்போதும் கூட நடாத்த முடியாமல் ஒரு சட்ட சிக்கல்கள் உருவாக்கப்பட்டு அதனூடாக தொடர்ச்சியாக பிற்போடப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்பட முடியுமா? ஏன், ஏற்கனவே இலங்கையிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்பட்டிருக்கின்றது, மாகாண சபை தேர்தல் பிற்போடப்பட்டிருக்கின்றது. உள்ளூராட்சி சபை தேர்தலை பொறுத்தவரையில் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடாத்தப்படும் என குறிப்பிடப்பட்டது. தேர்தல் ஆணைக்குழு அரசியல் கட்சிகளுக்கும் சுயேட்சை குழுக்களுக்கும் அறிவுறுத்திருந்தது, குறிப்பிட்ட தினத்தில் வேட்புமனுக்களை நீங்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி. அவ்வாறு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது. தேர்தலில் அரசியல் கட்சிகள், சுயாதீன குழுக்கள், சுயேட்சை குழுக்கள் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து செல்கின்றார்கள். தேர்தல் ஆணைக்குழு நடாத்தப்பட வேண்டிய 2023 நடாத்தப்பட வேண்டிய தேர்தலுக்காக 94 கோடி ரூபாயினை செலவு செய்தது. இவ்வாறு செலவு செய்ததன் பின்னர் தேர்தல் ஆரம்பிக்கின்ற போது, குறிப்பாக தபால் மூல வாக்களிப்புக்கு ஓரிரு தினங்கள் இருக்கின்ற போது தேர்தலை பிற்போட்டார்கள். அதன் காரணத்தினால்தான் இப்போதும் கூட வாக்காளர்கள் மத்தியிலே, இந்த நாட்டின் பிரஜைகள் மத்தியிலே ஒரு சந்தேகம் நிலவுகின்றது.
இவ்வாறு கடந்த காலங்களில் தேர்தல்கள் பிற்போடப்பட்டதை போன்றே ஜனாதிபதி தேர்தலும் பிற்போடப்படுமா என்று சொல்லி இந்த விடயத்தை நாங்கள் நன்றாக பார்க்கின்ற போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலகுவாக அவர்களுக்கு பிற்போடக்கூடியதாக இருந்தது, மாகாண சபையும் பிற்போடக்கூடியதாக இருந்தது. ஆனால் சட்டத்தில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை பார்க்கின்ற போது ஏற்கனவே பிற்போடப்பட்டிருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் மாகாண சபை தேர்தலையும் போன்று ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால், அவ்வாறு பிற்போடுவதாக இருந்தால், அல்லாவிட்டால் தற்போது இருக்கக்கூடிய நிலைமைகளில் சட்டங்களில் திருத்தங்களை கொண்டு வருவதாக இருந்தால், முதலாவதாக பாராளுமன்றத்திலே இது முன்மொழியப்பட்டு இதற்கு 3/2 பெரும்பான்மை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு பெரும்பான்மை பெற்றுக்கொள்ளப்பட்டதன் பின்னர் மக்கள் தீர்ப்புக்கு செல்ல வேண்டும். அவ்வாறு மக்கள் தீர்ப்புக்கு சென்றுதான் இந்த தேர்தலினை ஜனாதிபதி பதவிக்காலத்தை அதிகரிப்பதாக இருந்தால் அதிகரிப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இதைத்தான் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். தற்போது நாடு பொருளாதார நிலைமைகளில் கடந்த காலத்துடன் ஒப்பிடுகின்ற போது தற்போது கொஞ்சம் முன்னோக்கி நகர்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் 2 வருட காலங்கள் தற்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு இன்னும் நல்ல முறையில் இந்த நாட்டை முன்னெடுத்து செல்ல முடியும் என்று கூறியிருந்தார். இவ்வாறு செய்யப்படுகின்ற போது நிச்சயமாக மக்களது ஜனநாயக உரிமை மீறப்படுகின்ற ஒரு செயற்பாட்டை மக்கள் ஒரு நாளும் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் வீதியில் இறங்கியாவது, கடந்த காலங்களில் ஆர்ப்பாட்டங்கள் போன்ற வீதியில் இறங்கி சில உரிமைகளை பெற்றெடுத்ததை போன்று இந்த வாக்குரிமையும் பெற்றெடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். முக்கியமாக இந்த விடயத்தை எடுத்து நோக்கும் பொழுது இந்த சர்வஜன வாக்கெடுப்பிற்கும் பொது தேர்தலுக்கும் செல்வதற்கும் இடையிலான வேறுபாடுகள் என்னவாக இருக்கின்றன? ஏனெனில் தேர்தலுக்கு செலவிடப்படுகின்ற அதே அளவு நிதிதான் சர்வஜன வாக்கெடுப்புக்கும் செலவிட நேரிடும் அல்லவா? நிச்சயமாக ஒரு தேர்தலுக்கு செல்வதாக இருந்தால் நிச்சயமாக நிதி பணம் செலவழிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் அந்த தேர்தலை வாக்களிப்பு தினத்தில் நடத்தக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்திலே சில சட்டங்களில் உள்ள ஏற்பாடுகள் காரணமாக அவர்களுக்கு சில சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்வதற்காகத்தான் இந்த சர்வஜன வாக்கெடுப்பு, அதாவது மக்கள் தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் ரெஃபரண்டம் என்று குறிப்பிடுவார்கள் இந்த தேர்தல் முறைக்கு. இந்த ரெஃபரண்டம் என்ற தேர்தல் முறைக்கு செல்வதற்கு முயற்சிப்பதற்கான பிரதான காரணம் சில சாதகமான காலங்களை கடத்தி சென்று அவர்களுக்கு உரிய காலம் வருகின்ற போது அந்த தேர்தலை நடத்துவதற்குத்தான் முயற்சிக்கின்றார்கள். இப்போது நாங்கள் பார்க்க வேண்டும், ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதாக இருந்தாலும் அது முழு நாட்டுக்குமே நடத்தப்பட வேண்டிய ஒரு தேர்தலாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. பொது தேர்தலை பார்க்கின்ற போதும் முழு நாட்டுக்கும் நடத்தப்பட வேண்டிய ஒரு தேர்தலாக இருக்கின்றது. மக்கள் தீர்ப்பாக இருந்தாலும் முழு நாட்டுக்குமே நடத்தப்பட வேண்டிய ஒரு தேர்தலாகத்தான் இருக்கின்றது. அந்த இடத்தில் சில வித்தியாசங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஜனாதிபதி தேர்தல் என்று வருகின்ற போது பல கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் இணைந்து பொது தேர்தலாக வருகின்ற போதும் பல கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் இணைந்து போட்டியிடக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்தில் அவ்வாறல்ல, 2 மக்களிடம் இது தொடர்பான விருப்பத்தை கேட்கக்கூடிய 2 சின்னங்கள் வழங்கப்படும். விருப்பமானவர்கள், அதாவது ஜனாதிபதியினரின் பதவி காலத்தை நம் 2 வயதுக்கு அதிகரிப்பதற்கு மக்கள் விருப்பமா என்று சொல்கின்ற போது அதற்கு ஒரு சின்னமும், விருப்பமில்லை என்று சொல்கின்ற போது அதற்கு ஒரு சின்னமும் வழங்கப்படும். இப்போது பார்க்க வேண்டும், இவ்வாறான சந்தர்ப்பத்தில் தேர்தல் ஆணைக்குழு தேர்தலுக்குரிய நிர்வாக கட்டமைப்புகளை செய்வதாக இருந்தால் இந்த 2 தேர்தலுக்கும் ஒரே மாதிரி தான் செய்ய வேண்டும். அதே போன்று மாவட்ட மட்டத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் செயலகங்களினூடாக தேர்தல் ஆணையாளர்களூடாக எடுக்கக்கூடிய நிர்வாக கட்டமைப்புக்கும் பல்லாயிரம் ரூபாய்கள் மில்லியன் ரூபாய்கள் செலவாகும். இந்த 2 தேர்தலுக்கும் இவ்வாறு செலவழிக்கத்தான் செய்கின்றார்கள். வாக்குச்சீட்டினை அச்சடிக்க வேண்டும். வாக்குச்சீட்டை அச்சடிக்கின்ற போது அந்த இடத்திலே ஒரு செலவிலே சில வித்தியாசங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் அந்த தேர்தலிலே அபேட்சர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வாக்குச்சீட்டின் நீளமும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த மக்கள் தீர்ப்பை பார்க்கின்ற போது அவ்வாறு இல்லை. 2 சின்னங்கள் காணக்கூடியதால் ஒரு சிறிய ஒரு வாக்குச்சீட்டின் ஊடாக அந்த வாக்குச்சீட்டை அச்சடிக்க முடியும். அப்ப அச்சடிப்பதற்கு செலவழிக்கூடிய செலவினத்தில் ஒரு சிறு மாற்றங்கள் ஏற்படும். இவ்வாறு சின்ன மாற்றங்கள் தான் ஏற்படுகின்றது. அவ்வாறு பார்த்தாலும் பல மில்லியன் ரூபாய்கள் இந்த தேர்தலுக்கும், அதாவது மக்கள் தீர்ப்பை நடத்துவதாக இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதாக இருந்தாலும் நிச்சயமாக செலவாகத்தான் செய்யும். இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போது இந்த இடத்தில் செலவினங்களை விட, இப்போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், உங்களது முதலாவது கேள்விக்குரிய பதிலினை நான் கூறுகின்ற போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக 94 கோடி ரூபாய்களை செலவழித்ததன் பின்னர் தான்
கூறுகின்றார்கள் பணம் இல்லை என்று சொல்லி. இப்போது இந்த தேர்தலை நடாத்தாமல் அந்த தேர்தலுக்குரிய ஏற்கனவே பெறப்பட்ட வேட்புமனுக்கள் அவற்றையும் கேன்சல் செய்வதாக இருந்தால், நீக்குவதாக இருந்தால், நிச்சயமாக இந்த 94 கோடி ரூபாய்களும் எந்த விதத்திலும் பிரயோசனமற்ற செலவழிப்பாகத்தான் காணப்படும். அதை எங்களுக்கு மீள பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால் அரசியல் கட்சிகள் அவர்களுக்கு தேவையான விடயங்களை, மக்களது ஜனநாயக உரிமைகளை வழங்காமல் செய்து கொண்டிருப்பது என்பதைத்தான் எங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியாக நோக்கும் பொழுது ஜனாதிபதி தேர்தலானது நிச்சயமாக எந்த தினத்தில் இடம்பெற வேண்டும்? ஜனாதிபதி தேர்தலுக்கு உண்மையில் எத்தனை நாட்கள் இருக்கின்றன தற்போது? அக்டோபர் மாதம், அதாவது எதிர்வரக்கூடிய அக்டோபர் மாதம் 15 அல்லது 16ஆம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலை தேர்தல் ஆணைக்குழு நடாத்தி முடிக்க வேண்டும். அது தொடர்பான அறிவிப்புகளை தேர்தல் ஆணைக்குழு வெளியிடுவதற்கு நான் நினைக்கின்றேன் ஒரு 20 நாள் அல்லாவிட்டால் 19 நாள் அந்த தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைக்கின்றது இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவுறுத்தலை முதல் கட்டமாக வெளியிடுவதற்கு. அதன் பின்னர் வேட்புமனு தாக்கலுக்குரிய தினம் வழங்கப்படும். தேர்தல் பிரச்சாரத்துக்குரிய காலங்கள் வழங்கப்பட்டு உரிய காலத்தில் தேர்தல் நடத்தப்படுமாக இருந்தால் செப்டம்பர் மாதத்துக்கும் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் நிச்சயமாக தேர்தல் நடத்தப்பட்டு எதிர்வரக்கூடிய நவம்பர் மாதத்தில், நான் இன்னைக்கு நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் புதிய ஜனாதிபதி பதவியேற்க வேண்டிய ஒரு கட்டாயம் சட்டத்திலே இருக்கிறது. சட்டத்தில், அதாவது நம்முடைய நாட்டினுடைய அரசியலமைப்பில் குறித்த விடயதானங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தாலும் கூட ஜனாதிபதி, அதாவது தேசிய சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு தேர்தலை அறிவிக்கின்ற அதிகாரங்கள் செல்லக்கூடிய காலப்பகுதி ஒன்று இருக்கின்றது. அப்படி சென்ற பின்னரும் கூட இந்த தேர்தலை, ஜனாதிபதி தேர்தலை ஜனாதிபதி தலைமையிலான இந்த அரசாங்கத்தினால் பிற்போடுவதற்கான நகர்வுகளை முன்னெடுக்க முடியுமா? இந்த இடத்திலே ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் உள்ள வித்தியாசங்களை பார்க்க வேண்டும், அதிகாரங்கள் தொடர்பான வித்தியாசங்கள். இப்போது சில நாடுகளில் பொறுத்தவரையில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு பூரணமான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் இலங்கையில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணைக்குழுவுக்குரிய அதிகாரங்களை பார்க்கின்ற போது எதிர்காலத்திலே நிச்சயமாக தேர்தல் ஆணைக்குழுவுக்குரிய அதிகாரங்கள் சரியான முறையில் அதிகரிக்கப்பட்டால் மாத்திரம்தான் ஜனநாயக உரிமையினை பாதுகாக்கக்கூடிய முறையில் தேர்தல்களை நடத்தக்கூடியதாக இருக்கும். இப்ப நீங்க ஜனாதிபதி தேர்தலை போன்றுதான் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தியிருந்தது. அவர்கள் தான் குறிப்பிட்டிருந்தார்கள் வேட்புமனுக்களை சமர்ப்பிக்க வேண்டும், அதே போன்று தேர்தலுக்குரிய வாக்குச்சீட்டுகளை அச்சடிக்க வேண்டும் என்று உரிய திணைக்களங்களுக்கு இவ்வாறு கட்டளை இட்டிருந்தார்கள். இப்போது இவ்வாறான செயற்பாடுகளை தேர்தல் ஆணைக்குழு முன்னெடுத்து வருகின்ற போது அரச அச்சக கூட்டுத்தாபனத்திலிருந்து உரிய முறையில் அவர்களுக்குரிய பங்களிப்பு செய்யப்படாததன் காரணத்தால்தான் அந்த வாக்குச்சீட்டினை அச்சடிக்க முடியாது என்று குறிப்பிட்டார்கள். அதனால்தான் தேர்தல் நடத்தப்படவில்லை. இப்போது நாங்கள் பார்க்க வேண்டும், கடந்த காலங்களில் தேர்தல் தொடர்பான செலவினங்களை சில சந்தர்ப்பங்களில் சில கூட்டுத்தாபனங்களுக்கும் இந்த தேர்தலை நடாத்துவதற்குரிய உதவிகளை வழங்குகின்ற திணைக்களங்களுக்கும் உரிய செலவினங்களை தேர்தல் நடாத்தப்பட்டதன் பின்னர் தான் வழங்கப்பட்டிருக்கின்றது. முதல் அவர்கள் செலவழிக்க வேண்டும், அதன் பின்னர் அந்த செலவுகள் கொடுப்பனவுகள் வழங்கப்படக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு இருக்கின்ற போது எங்களுக்கு நல்லாக தெரியும், அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது அழுத்தம் கிடைக்கப்பட்டதன் காரணத்தினால்தான் அந்த அச்சக கூட்டுத்தாபனத்தின் பிரதானிகள் குறிப்பிட்டார்கள் வாக்குச்சீட்டினை வழங்க முடியாது. அதற்கிடையில் ஒரு சுற்றறிக்கையும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. சில அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம்தான் சில செலவினங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி. அதே போன்றுதான் இப்ப நீங்கள் கேட்கின்றதை போன்றேதான் நானும் நாடளாவிய ரீதியில் பயணிக்கின்ற போது மக்களிடம் கேட்பேன், தேர்தல் தொடர்பாக உங்களது எதிர்பார்ப்புகள் என்னன்னு சொல்லி. அதிகமானவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம்தான், தற்போது நாட்டில் இருக்கக்கூடிய தலைவரை பார்க்கின்ற போது அவர் எந்த முறையிலாவது உபாயங்களை கையாண்டாவது தேர்தலை பிற்போடுவார் என்று தான் அதிகமானவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். உதாரணத்துக்கு தேர்தல் ஆணைக்குழு, இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணைக்குழுவும் இலங்கையில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் உரிய அதிகாரங்களை பார்க்கின்ற போது தேர்தல் தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தேர்தல் தொடர்பான ஒரு நீதிமன்றத்தின் மூலமாக அவர்கள் அதற்குரிய தீர்ப்பினை பெற்றுக் கொடுக்கின்றார்கள் இந்தியாவிலே.
ஆனால் இலங்கையிலே அவ்வாறு தேர்தல் தொடர்பான வேறு பிரத்யேகமான நீதிமன்றங்கள் காணப்படுவதில்லை. அதே போன்று தேர்தல் காலத்தில் அதாவது விமான நிலையத்திலும் அதே போன்று துறைமுகத்திலும் தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளை நாளாந்தம் கடமைக்கு அனுப்பி கருப்பு பணங்கள் உள்நாட்டுக்கு தேர்தல் பிரச்சார நடவடிக்கைக்காக கொண்டு வரப்படுகின்றதா என்பதனை பரிசீலிப்பதற்கு உரிய நிர்வாக கட்டமைப்பினை மேற்கொள்வதற்கு அதிகாரங்கள் அவர்களுக்கு இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் இல்லை. அவ்வாறு அதிகாரங்கள் பார்க்கின்ற போது என்ன குறைவாக இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிடுகின்றதை போன்று ஏனென்று சொன்னால் இதற்கு மிக முக்கியமான காரணம், இந்த கேள்வியை அதிகமானவர்கள் கேட்பதற்கு, உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நாங்கள் பார்க்கின்ற போதும் 1991 ஆண்டு நடைபெற்ற முதலாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இருந்து 2018 கடைசியாக நடைபெற்ற தேர்தல் வரைக்கும் பார்க்கின்ற போது ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலினை இருந்த பதவியில் இருந்த அரசாங்கங்கள் அந்த உள்ளூராட்சி அமைச்சருக்கு இருந்த அதிகாரங்களை பயன்படுத்தி கால நீடிப்புகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் 2023 ஆண்டு மாத்திரம்தான் சட்டத்துக்கு புறம்பாக ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையில் இந்த உள்ளூராட்சி தேர்தல் பிற்போடப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் மக்களுக்கு இன்னும் சந்தேகம் இருக்கின்றது, நடைபெறக்கூடிய தேர்தலை எந்த முறையிலாவது இவர்கள் பிற்போடுவார்கள் என்ற சந்தேகம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி என்றால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்பட்ட விடயமானது சட்டத்திற்கு புறம்பானது என்று குறிப்பிடுகின்றனர். நிச்சயமா. அதே போன்று ஜனாதிபதி தேர்தலும் இப்படியாக பிற்போடப்பட்டால் சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழு என்ற ஒன்று இருப்பதில் பயன் என்ன? நிச்சயமாக இப்போது தேர்தல் தொடர்பான ஏற்கனவே அதைத்தான் நான் குறிப்பிட்டேன். இப்போது ஆரம்ப காலங்களிலே தேர்தல் திணைக்களம் தான் காணப்பட்டது. 2015க்கு பின்னர் தான் தேர்தல் ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது. தேர்தல் திணைக்களம் இருக்கின்ற போது ஆணையாளர் நாயகம்தான் முழு நிர்வாக கட்டமைப்பை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தனிநபராக காணப்பட்டார். அவருக்கு பணியிருக்கக்கூடிய மேலதிக தேர்தல் ஆணையாளர்கள், பிரதி ஆணையாளர்கள், உதவி ஆணையாளர்கள் நிர்வாக கட்டமைப்பினை மேற்கொண்டாலும் தீர்மானங்களை எடுக்கின்ற போது ஆணையாளர் நாயகம் அவர்கள் தான் பொறுப்புக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆரம்ப காலங்களிலே தயானந்த் திசாநாயக்க, அதே போன்று மஹிந்த தேசப்பிரிய இவ்வாறானவர்கள் ஆணையாளர் நாயகமாக இருந்தார்கள். 2015 ஆண்டு உருவாக்கப்பட்ட அரசாங்கத்தின் ஊடாக சில ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட்டதன் ஊடாகத்தான் தேர்தல் ஆணைக்குழுவும் உருவாக்கப்பட்டது. ஏற்கனவே ஆணையாளர் நாயகம் ஒருவர் இருந்தார்கள். 2015 ஆண்டு உருவாக்கப்பட்ட ஆணைக்குழுவிலே 3 பேர் உறுப்பினர்களாக இருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு தெரியும் ஒரு விடயம் நடந்தது. அந்த 2015 ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் சில காலங்கள் செல்கின்ற போது இருந்த பிரதமரிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக கூறியிருந்தார்கள். இப்போது ஆணைக்குழுவிலே 3 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். தீர்மானம் எடுக்கின்ற போது 3 உறுப்பினர்களும் சேர்ந்துதான் தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இவ்வாறு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்ற போது ஆணைக்குழுவின் ஒரு உறுப்பினர் நீதிமன்றத்துக்கு சென்றார். ஏன் அந்த இடத்துல எண்ணிக்கை, அதாவது இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு என்பதனால் அவர் ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக அவர் தனிப்பட்ட ரீதியில் ஆணைக்குழு சார்பாக சென்றார். அதன் பின்னர் தற்போது உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஆணைக்குழுவை பார்க்கின்ற போது 5 பேர் இருக்கின்றார்கள். அப்போது 5 பேரும் ஒரே கொள்கையில் இருக்க மாட்டார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவங்கள் இருக்கும். அவர்களது உரிமையினை பெற்றுக் கொடுப்பதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வார்கள். தேர்தல் ஆணைக்குழுவை பொறுத்தவரை தேர்தல் நடத்தப்படுகின்ற போது முறையை போன்றேதான் அடுத்த புறத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். ஒவ்வொரு வருடங்களும் தேர்தல் நடைபெற்றாலும் சரி, நடைபெறாவிட்டாலும் சரி, தேர்தல் ஆணைக்குழுவின் மூலமாக இன்னொரு விடயம் இடம்பெறுகின்றது. அதுதான் வாக்காளர் இடாப்பிலே சீர்திருத்தங்கள் மேற்கொள்கின்ற செயற்பாடு. அந்த வாக்காளர் இடாப்புக்குரிய செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு செயற்படுகின்ற போதுதான் உரிய நபர்கள் அவர்களுக்குரிய இடத்துக்குரிய பிரதேசத்துக்குரியவர்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஆவணம் நிச்சயமாக இந்த வாக்காளர் இடாப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறான விடயங்களும் தேர்தல் ஆணைக்குழுவின் ஊடாக இடம்பெற்று கொண்டுதான் இருக்கிறது. இப்படியான பின்னணியில் நாம் எடுத்து நோக்கும் பொழுது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களினுடைய எஞ்சிய பதவி காலத்தை நிறைவு செய்வதற்காகத்தான் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இடைக்கால ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். சாதாரணமாக நாட்டில் மக்கள் ஆணையுடன் தெரிவு செய்யப்படுகின்ற ஜனாதிபதிக்கும் தற்போதைய ஜனாதிபதிக்கும் இடையில் வேறுபாடு காணப்படுகின்றது. இப்படியான பின்னணியில் நாட்டில் இடைக்கால ஜனாதிபதியாக செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களால்
ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் குறிப்பிட்டதை போன்று தேர்தலை பிற்போட்டு 2 வருடங்களுக்கு பதவி காலத்தை நீடிப்பதற்கான இந்த சர்வஜன வாக்கெடுப்பு, அதே போன்று நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளை பெறுவதற்கான நகர்வுகளை முன்னெடுக்க முடியுமா? நிச்சயமாக இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் பதவி துறந்ததன் பின்னர் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதியாக இருந்தாலும் அதுவும் சட்டத்தின் மூலமாகத்தான் அவர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகையினால் அது தொடர்பாக எங்களுக்கு மிச்சம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜனாதிபதியின் எஞ்சிய பதவி காலத்தை அவர் நிறைவு செய்ய வேண்டும். ஆகையினால் அவரது முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வந்தாலும் கட்சி என்ற ரீதியில் குறிப்பிடப்படக்கூடிய விடயங்களை பார்க்கின்ற போது கட்சியை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் ஐக்கிய தேசிய கட்சி தான் தேர்தல்களின் போது தேர்தல்களில் கால நீடிப்புகளை மேற்கொள்வதற்கு கடந்த காலங்களில் முயற்சி செய்த கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று மற்றைய தேர்தல், உதாரணத்துக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போட வேண்டும் என்று சொன்னால், அதாவது 4 வருட பதவி காலம் இருக்கின்றது, உள்ளூராட்சி அமைச்சருக்கு அதிகாரம் இருக்கின்றது, இன்னும் 1 வருடத்தை அதிகரிப்பதற்கு 5 வருடம் ஆக்குவதற்கு அமைச்சருக்கு தனிப்பட்ட ரீதியான ஒரு அதிகாரம் இருக்கின்றது. அவ்வாறு இந்த ஜனாதிபதி தேர்தலை இலகுவாக பிற்போட முடியாது. அவ்வாறு போடுவதாக இருந்தால் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார்? மக்கள் பிரதிநிதிகள், மக்களின் வாக்குகளின் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட எங்களது மக்களின் பிரதிநிதிகளாகத்தான் இருக்க போகிறார்கள். அதனால்தான் அவர்களிடம் முதலில் கேட்பார்கள் பாராளுமன்றத்திலே இந்த பதவி காலத்தை. ஏன் இப்போது நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அசாதாரண சூழ்நிலையில் உருவாக்கப்பட்டிருப்பதுதான் இதற்குரிய பேசு பொருளாக மாற்றப்படுவதற்கு காரணம். ஏன் கடந்த காலங்கள் எங்களுக்கு தெரியும், பல சிக்கல்களை நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்நோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, பொருளாதார ரீதியாக மிகவும் மோசமான நிலைக்கு நாடு தள்ளப்பட்டிருந்தது. அந்த நிலையிலிருந்து மாற்றப்பட்டு வருகின்றது இந்த விடயத்தை கூறி இவர்கள் இன்னும், அதாவது தேர்தலுக்கும் நிதி செலவழிக்கப்பட வேண்டும், அந்த தேர்தலுக்கு செலவழிக்கப்பட வேண்டிய நிதி வேறு விடயங்களுக்கு பயன்படுத்தலாம் என குறிப்பிடுகின்றார்கள். இப்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்படுகின்ற போது நாங்கள் பார்த்தோம் தேர்தலுக்கு பணம் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் நேற்று முன்தினம் கூட ஒரு ராஜாங்க அமைச்சர் நியமிக்கப்பட்டார்கள். இப்போது அமைச்சர்கள், கேபினட் அமைச்சர்கள் நியமிக்கப்படுகின்ற போது அவர்களுக்கு எத்தனை ஆயிரம் ரூபாய்களை செலவழிக்க வேண்டும். மறுபுறத்தில் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதே போன்று நிதி இல்லை என்ற விடயத்தை ஜனாதிபதி தேர்தலுக்கும் குறிப்பிடும் ஜனாதிபதியை தெரிவிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிதி நான் நினைக்கின்ற விடத்தில் ஏற்கனவே நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஒதுக்கப்பட்டிருந்தால் நிதியை விடுவிக்கின்ற போதுதான் பல சிக்கல்கள் கூறுவதற்கு முயற்சிக்கலாம். நிதி வரவு செலவு திட்டத்தின் மூலமாக இப்போ தேர்தல் அண்மிக்கின்றமையினால் நிதி தொடர்பாக நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்ற முன்மொழிவு மேற்கொள்ளப்பட்டு அதுக்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இப்போ கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போதும் அதே போன்றுதான் நடந்தது. நிதியை விடுவிப்பதில் திரைசேரின் ஊடாக தேவையான பணம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெறவில்லை. அவ்வாறான சந்தர்ப்பங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்னர் பாராளுமன்றத்திலே இப்போ நிதி என்று சொல்லக்கூடிய விடயம் இந்த முறைதானே அதை பேசுபொருளாக மாற்றினார்கள். அதனால்தானே நான் கூறுகின்றேன், இந்த தேர்தல் பிற்போடப்பட்ட முறை நிச்சயமாக ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையில் தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்பட்டது என்று சொல்லி. அவ்வாறான நிலைமை உருவாக்கப்படக்கூடாது. அவ்வாறு உருவாக்கப்படுகின்ற போது சர்வதேச ரீதியாகவும் சில சிக்கல், அதாவது நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு நன்மதிப்பில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் உருவாகும். வேறு நாடுகளை பார்க்கின்ற போது எலெக்ஷன் கேலண்டர், அதாவது உரிய தினத்தில் அந்த தேர்தலை நடாத்துவார்கள். இது இருந்தோ இல்லையோ அவர்கள் நடாத்துவதற்குரிய ஏற்பாடுகளை முன்னெடுத்து அந்த தேர்தலை நடாத்தியே முடிப்பார்கள். அவ்வாறான செயற்பாடு இலங்கையில் இல்லை. அப்படி என்றால் சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்குமே கூட நாட்டினுடைய மக்களை போன்று இந்த தேர்தல் இடம்பெறுமா இல்லையா என்ற சந்தேகம் இருக்கின்றதா? ஆணைக்குழு அவர்கள் கடைசி நேரம் வரைக்கும் முயற்சித்தார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போதும் அந்த தேர்தலை நடாத்த வேண்டும் அவர்கள் நடாத்துவதற்காகத்தான் வேட்புமனுக்களை சமர்ப்பிக்குமாறு கூறினார்கள். தேர்தல் மாவட்ட ரீதியாக வேலை செய்யக்கூடிய தேர்தல் திணைக்களங்கள் இருக்கக்கூடிய தேர்தல் மாவட்ட செயலகங்கள் இருக்கக்கூடியவர்களை பார்க்கின்ற போது தேர்தல் ஒன்றின் போது அவர்கள் வெளியில இருக்கக்கூடியவர்களை தேர்தல் காலத்தில் வேலை செய்வதற்காக உள்வாங்குவார்கள். அந்த நாளாந்த கொடுப்பனவுக்காக இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டது. ஒவ்வொரு திணைக்களங்கள், ஒவ்வொரு செயலகங்கள் இவ்வாறு உள்வாங்கப்பட்டு அவர்களுக்குரிய கொடுப்பனவுக்குரிய ஏற்பாடுகள் முன்வாங்கப்பட்டு இருந்தது. தேர்தல் ஆணைக்குழுவை பொறுத்தவரையில் ஆணைக்குழுவும் இருக்கின்றார்கள், ஆணையாளர் நாயகமும் இருக்கின்றார்கள்.
ஒரு தீர்மானத்தை எடுப்பதாக இருந்தால் நிச்சயமாக ஒருவருக்கு அந்த இடத்தில் தனிநபர் தீர்மானத்தை எடுக்க முடியாது. ஆணைக்குழுவை பொறுத்தவரை அவர்கள் நிச்சயமாக கடைசி வரை முயற்சி செய்தார்கள். அதைத்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். ஆணைக்குழுவிற்குரிய பூர்ணமான அதிகாரங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும். அதை செய்ய வேண்டும் யார்? பாராளுமன்றத்தினூடாகத்தான் செய்ய வேண்டும். அவர்கள் அதை வழங்குவதற்கு பின்தங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன்? அவர்களுக்குரிய அரசியல் நிகழ்ச்சி நிரலினை முன்னோக்கி செல்வதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படி என்றால் மக்களை போன்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவும் இருக்கின்றது என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு வர முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏனென்று சொன்னால் தேர்தல் ஆணைக்குழு அவர்களுக்குரிய அதிகாரங்கள் இருக்கக்கூடிய அதிகாரத்தினை இப்போது மக்களுக்கு ஒரு தேர்தலை நடத்துவதற்குரிய அதிகாரம் மக்களுக்கு இல்லையே. இல்லை, நான் குறிப்பிடும் விடயம் என்னவென்றால் மக்கள் சந்தேகத்துடன் இருக்கின்றார்கள். இந்த ஜனாதிபதி தேர்தல் உரிய காலத்தில் நடாத்தப்படுமா இல்லை ஜனாதிபதியால் இந்த ஜனாதிபதியினுடைய கட்சி சார்ந்தவர்களாலும் சரி ஜனாதிபதியாலும் இந்த தேர்தல் பிற்போடப்பட்டு விடுமோ என்ற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது. அப்படி என்றால் சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முழுமையான அதிகாரங்கள் இல்லை என்று குறிப்பிடுகின்றீர்கள். அதாவது குறைவாக இருக்கின்றது அதிகாரங்கள். நிச்சயமாக அதிகாரங்கள் இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் நான் குறிப்பிடுகின்றேன். இந்த இடத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை, நான் ஒரு தனிநபர் என்ற ரீதியில், நான் எனது பெயர் மனாஸ் மக்கீன் என்ற ரீதியில் நான் நாளாந்தம் செய்கின்ற செயற்பாட்டுக்கும் நான் ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நிறைவேற்று பணிப்பாளர் என்ற ரீதியில் நான் செய்கின்ற செயற்பாட்டுக்கும் வித்தியாசங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனாலும் அதே போன்றுதான் தேர்தல் ஆணைக்குழுவை பொறுத்தவரையும் அவர்களுக்கு தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலை நடத்துவதற்கு முடியாது. அவர்கள் ஒரு சட்டத்தின் மூலம் வரையப்பட்ட விடயங்களுக்கு ஏற்பதான் அவர்களுக்குரிய அதிகாரங்களை பயன்படுத்தி அவர்களது செயற்பாடுகளை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். கடந்த காலங்களிலும் தேர்தலை நடத்துவதற்குரிய முழுமையான முயற்சியினை செய்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக தேர்தல் ஆணையாளர் நாயகம், எனக்கு தெரியும் தற்போது இருக்கக்கூடியவர், மிகவும் சிரமப்பட்டார். கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எவ்வாறாவது நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் மிகவும் சிரமப்பட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதே போன்றுதான் சட்டத்தில் இருக்கக்கூடிய விடயங்களில் எந்த விதத்திலும் அவர்கள் மாற்றம் செய்ய முடியாது. ஏன்? தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் நிச்சயமாக அது தொடர்பாக ஆராய்ந்து குரல் கொடுக்கும், ஏன் இதை நீங்கள் செய்யவில்லை என்று சொல்லி. இப்போ தேர்தல் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நேற்றைய தினம் கூட எங்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் இடையே ஒரு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. எதிர்வரக்கூடிய தேர்தல்களின் போது தேர்தல் பிரச்சார செலவினங்களை கண்காணிக்கின்ற ஒரு முறை, அந்த முறை தற்போது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. ஆம் நேர்களே, இன்றைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் கஃபே அமைப்பினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் அவர்கள் இணைந்து கொண்டு தேர்தல் குறித்த பல்வேறு விடயங்களுக்கான பதில்களை வழங்கி கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்தும் நேர்களே, விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து கொண்டிருக்கின்றார் தேர்தல் தொடர்பிலான விடயதானங்களை கண்காணிக்கும் அமைப்பான கஃபே அமைப்பினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் அவர்கள். அவரிடம் தொடர்ச்சியாக பேசலாம். தேர்தலுக்கான கஃபே அமைப்பினுடைய எதிர்கால திட்டமிடல்கள் எவ்வாறாக அமைந்திருக்கின்றன? நிச்சயமாக கெஃபே அமைப்பை பொறுத்தவரையில் தலைமை காரியாலயம் கொழும்பு ராஜகிரியில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் உரிய மாகாண இணைப்பாளர்கள் நாங்கள் நியமித்திருக்கின்றோம். அவர்கள் தேர்தல் இருந்தாலும் சரி, தேர்தல் இல்லாவிட்டாலும் சரி, ஒவ்வொரு காலப்பகுதியிலும் அவர்கள் கெஃபே அமைப்பின் மாகாண இணைப்பாளராக எங்களது வேறு செயற்பாடுகளுக்கு உதவி புரிந்து வருகின்றார்கள். அதே போன்றுதான் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் மாவட்ட இணைப்பாளர்களையும் நாங்கள் நியமித்திருக்கின்றோம். 25 மாவட்டங்களை பொறுத்தவரையில் அம்பாறை திகாமடுலை தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தவரையில் மிக நீண்ட ஒரு பிரதேசமாக இருக்கின்றது. அந்த இடத்தில் இணைப்பாளர்கள் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் 26 மாவட்ட இணைப்பாளர்களை நியமித்திருக்கின்றோம். தேர்தலிலே நீண்ட கால கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக ஒவ்வொரு மாவட்டங்களிற்கும் 3 பேர் இப்போதைக்கு நாங்கள் நியமிப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம்.
எதிர்காலங்களில் எங்களுக்கு வளங்கள் அதிகரிக்கப்படுமாக இருந்தால் அதனை 5 தொடக்கம் 6 வரை ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நீண்டகால கண்காணிப்பாளர்களை அதிகரிப்பதற்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போலத்தான் தேர்தல் தின கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக குறைந்தது 4000 தேர்தல் தின கண்காணிப்பாளர்களை நாடளாவிய ரீதியில் நாங்கள் நிறுவுவதற்கு எதிர்பார்க்கின்றோம். 100 வாகனங்களின் ஊடாக மொபைல் யூனிட் நடமாடும் கண்காணிப்பாளர்களும் நியமிக்கப்பட இருக்கின்றார்கள். இவர்களுக்கான ட்ரைனிங்ஸ் நடத்தப்பட வேண்டும். எதிர்வரக்கூடிய 2 வாரங்களுக்குள் கொழும்பிலே தேசிய மட்டத்தில் மாவட்ட இணைப்பாளர்களுக்கான செயலமர்வு நடத்தப்பட்டு எதிர்வரக்கூடிய தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற விதம், தேர்தல் சட்டங்கள் இவ்வாறு கண்காணிக்கப்பட வேண்டும், இவ்வாறான விடயங்களை அவர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்த இருக்கின்றோம். அதன் பின்னர் மாவட்ட ரீதியில் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று நீண்டகால கண்காணிப்பாளர்களையும் தேர்தல் தின கண்காணிப்பாளர்களையும் நிறுவுவதற்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். இந்த இடத்திலே இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் வளமையாக செய்கின்ற ஒரு விடயம்தான், ஒவ்வொரு தேர்தல்களின் போதும் வன்முறை அதிகரிக்கப்படுகின்றது. கடந்த 20 வருடங்களுக்கு முன்னர் பார்க்கின்ற போதும் இப்போதைய காலத்தை பார்க்கின்ற போதும் தேர்தல்களின் போது நிச்சயமாக வன்முறை குறைவடைந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் போன்று தேர்தல் வன்முறைகள் இல்லாவிட்டாலும் ஆங்காங்கே தேர்தல் தினத்திலும் தான், தேர்தல் பிரச்சார காலத்திலும் தான் வன்முறைகள் இடம்பெறுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வன்முறையினை இல்லாமல் ஒழிப்பதற்காக வேண்டி கெஃபே அமைப்பு சே எஸ் டு பீஸ்ஃபுல் எலெக்ஷன் என்று, அதாவது அமைதியான தேர்தலுக்காக ஒன்றுபடுவோம் என்று ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று அனைத்து கட்சிகளினதும் பிரதிநிதிகளை உள்வாங்கி ஊடகவியலாளர் மாநாட்டின் ஊடாக மக்களை தெளிவுபடுத்த இருக்கின்றோம். குறிப்பாக இந்த இடத்திலே அரசியல் கட்சியினுடைய எல்லா பிரதிநிதிகளும், அதாவது எல்லா கட்சிகளினுடைய பிரதிநிதிகளும் இருக்கின்றார்கள், ஒற்றுமையாக இருக்கின்றார்கள். அதே போன்று அவர்களது ஆதரவாளர்களும் தேர்தல் முடிகின்ற வரைக்கும் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு முறையிலான ஒரு செயற்பாட்டையும் நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்கு மாற்றமாக இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் வலிமையாக செய்து வருகின்ற விடயம்தான் அந்த கெஃபே அமைப்பு மாத்திரம்தான் அந்த விடயத்தில் தேர்தல் கண்காணிப்பில் உள்வாங்கி இருக்கின்றது. அதாவது தேர்தலில் வன்முறை இடம்பெறுகின்ற இடங்களை ஏற்கனவே இனங்காணல் எமது மாவட்ட இணைப்பாளர்கள் மூலமாகவும் அதே போன்று சமூக வலைத்தளங்களை கண்காணிக்கின்ற பிரிவு ஒன்று உருவாக்கப்படும் தேர்தல் கண்காணிப்பிலே அவர்களின் ஊடாகவும் எந்தெந்த பிரதேசத்தில் வன்முறை அதிகரிக்கலாம், வன்முறை இடம்பெறலாம் என்று ஆராய்ந்து அவ்வாறான இடங்களை நாங்கள் வேறுபடுத்தி உரிய அதிகாரிகளுக்கு ஏற்கனவே, உதாரணத்துக்கு போலீஸ் மா அதிபருக்கு, தேர்தல் ஆணைக்குழுவுக்கு, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையங்களுக்கு இந்த விடயங்களை அறிவுறுத்தி தேர்தலிலே வன்முறைகள் இடம்பெறாமல் இருப்பதற்குரிய செயற்பாட்டையும் முன்னெடுக்க இருக்கணும். அதாவது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் 10 மணிக்கு முடிவடைய வேண்டுமாக இருந்தால் குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தில் 5 கட்சிகளுக்கு 10 மணிக்கு முடிவடைவதற்குரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு முடிவடையாமல் அந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற போது உரிய தரப்பினர்கள் அதிகாரிகள் வந்து நிறுத்தி ஒரு கட்சிக்கு மாத்திரம் 10 மணிக்கு பிறகும் 11 மணி 12 மணி ஆகியும் விடாமல் இருக்கின்ற போது நிச்சயமாக தொடர்ச்சியாக இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுமாக இருந்தால் வன்முறை உருவாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் அந்த பிரதேசங்கள் இடம்பெறலாம். ஆகையினால் இவ்வாறான இடங்களை இனங்கண்டு நாங்கள் ஏற்கனவே உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி அந்த வன்முறை இல்லாத தேர்தலுக்காக மக்களை ஒன்றுபடுத்துவதற்கும் ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இந்த தேர்தல் இடம்பெறும் சந்தர்ப்பத்தில் அரச சொத்துக்களை பயன்படுத்துகின்ற விடயமானது ஒரு சட்டத்திற்கு முரணான விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே ஏதேனும் ஒரு கட்சி சார்ந்தவர்கள் அரச சொத்துக்களை பயன்படுத்தினால் அதற்கு எதிராக உங்களுடைய அமைப்பு எத்தகைய நடவடிக்கைகளை எடுக்கும்? தேர்தல் அண்மிக்கின்ற போது கெஃபே அமைப்பு எங்களது கால் சென்டர் ஒன்று நாங்கள் நிறுவுவோம். அந்த இலக்கங்களை நாங்கள் சமூக வலைத்தளங்களின் ஊடாகவும் விளம்பரங்களூடாகவும் அதனை நாங்கள் மக்கள் மயப்படுத்துவோம். அந்த இலக்கங்களுக்கு வாக்காளர்களுக்கு தொடர்பு கொண்டு அந்த முறைப்பாடுகளை வழங்கலாம். அந்த இடத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அரச சொத்து துஷ்பிரயோகம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது அரச கட்டிடங்களை தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தலாம், அரச வாகனங்களை தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தலாம். அதே போன்று அரச உத்தியோகத்தர்களை பதவி நேரத்தில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைக்காக பயன்படுத்தக்கூடிய செயற்பாடுகள் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கெஃபே அமைப்புக்கு முறைப்பாடுகளை ஏற்கனவே வழங்க, உதாரணமாக கூறுவதாக இருந்தால்
குறிப்பிட்ட ஒரு தினத்தில் ஒரு அரச கட்டிடத்தில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் அந்த பிரச்சார கூட்டம் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் என்றாலும் முடியும், அதனை விட இலகுவாக இருக்கும். அதுக்கு முன்னர் அந்த விடயங்களை அறிந்து கொண்டு எங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்குமாக இருந்தால் நாங்கள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் அதே போன்று தொடர்புபடக்கூடிய ஆணைக்குழுக்களுக்கும் திணைக்களங்களுக்கும் அந்த மீள்முறைப்பாடு செய்து அந்த அரசு துஷ்பிரயோகத்தினை நிறுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கலாம். ஒரு உதாரணத்தை நான் குறிப்பிடுகின்றேன். கடந்த ஒரு தேர்தலின் போது குறிப்பிட்ட ஒரு மாகாண சபையிலிருந்து முன்னாள் அமைச்சர் ஒருவர் அவர் மாகாண சபைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காலம் தொடக்கம் ஒரு பிரதேசத்தின் தபால் அலுவலகத்தின் மேல் மாடியினை அவரது கட்சி அலுவலகமாக பிரச்சார அலுவலகமாக பயன்படுத்தி கொண்டிருந்தார். அடுத்த மாகாண சபை தேர்தல் நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் செய்கின்ற போதும் குறிப்பிட்ட அந்த தபால் அலுவலகத்தின் மேல் மாடியினை குறிப்பிட்ட அந்த முன்னாள் மாகாண அமைச்சர் அவரது அரசியல் கட்சி அலுவலகமாகத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த முறைப்பாடு எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. இப்போது நாங்கள் இது தொடர்பாக குறிப்பிட்ட அமைச்சரை தொடர்பு கொண்டு கூறினோம், நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் சட்டவிரோதமான விடயம், உடனடியாக இந்த இடத்திலிருந்து உங்களது கட்சி அலுவலகத்தை நீங்கள் அப்புறப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கால அவகாசம் வழங்கினோம். அவர் அதனை மேற்கொள்ளவில்லை. அதன் பின்னர் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதனை நாங்கள் மீள்முறைப்பாடு செய்தோம். மீள்முறைப்பாடு செய்து அதுக்குரிய நடவடிக்கைகள் தேர்தல் ஆணைக்குழுவுக்காக முன்னெடுக்கப்படுகின்ற போது இன்னும் ஒரு விடயத்தை செல்லும். அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த கட்டிடம் தபால் அலுவலகம். உடனே தபால்மா அதிபர், கொழும்பில் இருக்கக்கூடிய தபால் திணைக்கள் தபால்மா அதிபரை அவர்களை தொடர்பு கொண்டு இவ்வாறு உங்களுக்கு சொந்தமான ஒரு கட்டிடத்தில் அரசு சொத்து துஷ்பிரயோகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது, உடனடியாக இதனை நீங்கள் அகற்றிக்கொள்வதற்குரிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இப்போது தேர்தல் ஆணைக்குழு, தபால் திணைக்களம், குறிப்பிட்ட பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்துக்கும் நாங்கள் இதை தெளிவுபடுத்தியிருந்தோம். அதன் பின்னர் குறிப்பிட்ட அந்த கட்டிடத்தின் மேல்மாடியின் சாவினை வழங்குகின்ற போது வழங்க வேண்டி ஏற்பட்டது. குறிப்பிட்டவர் கடந்த 4 வருடமாக பயன்படுத்தி கொண்டிருந்தவர் கெஃபே அமைப்பு முன்னெடுத்த கண்காணிப்பின் பின்னர் அதனை வழங்குவதற்குரிய நேரம் வந்தது. அப்போது அவர் குறிப்பிட்டார், நிச்சயமாக கெஃபே அமைப்பின் கண்காணிப்பாளர்கள் முன்தான் இதை வழங்க வேண்டும், அவ்வாறு வழங்கினால் மாத்திரம்தான் ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படும் என்று சொல்லி அந்த சந்தர்ப்ப ஊடகவியலாளர்களும் அந்த இடத்துக்கு வந்தார்கள். கடந்த பல வாரங்கள் பாதிக்கப்பட்டிருந்த அரச துஷ்பிரயோகத்தை நிறுத்துவதற்குரிய சந்தர்ப்பம் சின்ன ஒரு வாக்காளரின் முறைப்பாட்டின் ஊடாக எங்களுக்கு முன்னெடுக்கக்கூடியதாக இருந்தது. எனவே தான் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம், தேர்தல் அண்மிக்கின்ற போது இவ்வாறு அரச சொத்துக்களாக இருக்கலாம், அரச வாகனங்களாக இருக்கலாம், அரச உத்தியோகத்தர்களாக இருக்கலாம், இவ்வாறு பக்கச்சார்பாக நடக்கக்கூடிய அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், இவர்கள் தொடர்பான முறைப்பாடுகளை எங்களது கண்காணிப்பு அமைப்புகளுக்கு வழங்குகின்ற போது அது தொடர்பான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுப்போம். தற்போது வரையில் நீங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஆய்வுகளின் பிரகாரம் எந்த பகுதிகள் அதிக அளவில் வன்முறை நிலவக்கூடிய பிரதேசங்களாக அடையாளம் படுத்தப்பட்டிருக்கின்றன? நிச்சயமாக இந்த விடயத்தை நாங்கள் செய்வது தேர்தல் தொடர்பான அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டதன் பின்னர். ஏனென்று சொன்னால் இதனை எங்களுக்கு சரியான முறையில் கண்காணிக்க முடியும். தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளின் போதுதான் இவ்வாறான விடயங்கள் அதிகரிக்கப்படும். ஆகையினால் தேர்தல் அறிவுறுத்தல் இடம்பெற்றதன் பின்னர் தான் நாங்கள் அந்த இடங்களை அடையாளப்படுத்துவோம். கடந்த தேர்தலின் போது நான் நினைக்கிறேன் 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நடைபெற்றது பொதுத் தேர்தல். அந்த பொதுத் தேர்தலின் போதும் இதே செயற்திட்டத்தை நாங்கள் மாவட்ட மட்டத்தில் செய்திருந்தோம். அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள், அதே போன்று மதகுருமார்கள், மதங்கள் ரீதியாகவும் சில சந்தர்ப்பங்களிலே தேர்தல் பிரச்சாரத்தின் போது வன்முறைகள் இடம்பெறலாம். ஒவ்வொரு மதங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மதகுருமார்களை அழைத்து நாங்கள் அமைதியாக தேர்தலுக்கு ஒன்றுபடுவோம் என்று அனைவரும் கையொப்பம் இட்டு ஒரு செயற்பாட்டினை முன்னெடுத்திருந்தோம். இப்போது கடந்த தேர்தலின் போது நான் ஒரு 10 இடத்தை முதல் கட்டமாக எமது கண்காணிப்பாளர்கள் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் கூறினேன், தேர்தலிலே வன்முறை இடம்பெறக்கூடிய பிரதேசம். முதலாவது பிரதேசமாக நான் குறிப்பிட்டிருந்தது பொத்துவில், அம்பாறை மாவட்டத்திலே பொத்துவில் பிரதேசம் வன்முறை இடம்பெறும். 2வது பிரதேசமாக நான் குறிப்பிட்டிருந்தேன் அக்கரை பற்று, வன்முறை இடம்பெறலாம் என்று சொல்லி. அதன் பின்னர் நான் குறிப்பிட்டிருந்தேன் ஜாழ்ப்பாணம். அதுக்குரிய சில காரணங்கள் இருக்கின்றது. என்று சொன்னால் தேர்தல் பிரச்சாரங்களின் போது இடம்பெறக்கூடிய சில விடயங்கள் தான் இந்த வன்முறைகளை உருவாக்குவதற்குரிய காரணமாக இருந்தது. ஒரு பிரதேசத்தில் ஒரு தேர்தலில் 2 கட்சிகளில் ஒரே ஊரில் இருக்கக்கூடிய 2 பேர் போட்டியிட்டார்கள், 2 வெவ்வேறான கட்சிகளில்.
ஏ என்று சொல்லக்கூடியவர் ஏற்கனவே உள்ளூராட்சி மன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தி அதில் தவிசாளராக இருந்தவர். பி என்று சொல்லக்கூடியவர் உள்ளூராட்சி மன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தவும் இல்லை, கடந்த காலங்களில் தேர்தலில் போட்டியிட்டும் இல்லை, மாகாண சபைகளை பிரதிநிதித்துவப்படுத்தவும் இல்லை, அரசியல் ரீதியாக எந்த பதவியிலும் இல்லை. இப்போது ஏற்கனவே இருந்த தவிசாளருக்கு நிறைய தொடர்புகள் இருக்கக்கூடிய அரசு திணைக்களங்களின் ஊடாக அரசு சொத்துக்களை பயன்படுத்தி தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னெடுக்கலாம். அரசு அதிகாரிகளை அவரது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக உள்வாங்கிக் கொள்ளலாம். பி என்று சொல்லக்கூடியவருக்கு அந்த விடயம் இல்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்றே பி என்று சொல்லக்கூடியவர்கள் தேர்தல் பிரச்சாரம் நடைபெறுகின்ற, அதாவது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வழங்கப்படுகின்ற நேரம் 10 மணி பிந்தி போகின்ற போது நிப்பாட்டப்படும். ஏ என்று சொல்லக்கூடியவருக்கு நிப்பாட்டப்படாது. இவ்வாறான விடயங்களூடாக குறிப்பிட்டிருந்தேன். நான் குறிப்பிட்டு 3வது நாள் அந்த பிரதேசத்தில் வன்முறை இடம்பெற்றது. அக்கரைப்பத்திலும் அவ்வாறு தான், யாழ்ப்பாணத்திலும் அவ்வாறு தான். அதன் பின்னர் நான் கொழும்பிலிருந்து அதற்காக வேண்டிய பொத்துவில் பிரதேசத்துக்கும் ஏனைய பிரதேசம் இவ்வாறு வன்முறை இடம்பெறுகின்ற பிரதேசங்களுக்கு சென்று, குறிப்பாக அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் உயர் அதிகாரிகளிடம் சென்று இவ்வாறான நிலைமைகள் இருக்கின்றது, இதை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கூறியிருந்தோம். கடிதங்கள் மூலமாக போலீஸ் அதிபருக்கு அனுப்பியிருந்தோம். அதன் பின்னர் அந்த பிரதேசங்களில் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தது. இந்த தேர்தல்கள் இடம்பெறும் பொழுது ஜனாதிபதியினுடைய கட்சி சார்ந்தவர்களால் இந்த சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கும் சரி, கஃபே உள்ளிட்ட தேர்தலை கண்காணிக்கின்ற அமைப்புகளுக்கும் சரி அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அல்லவா? பொதுவாக தேர்தல் கண்காணிப்பில் வரக்கூடியவர்களை பொறுத்தவரையில் அழுத்தங்களுக்கு பயந்து ஒதுங்குவது அவர்களது கடமைக்கு சிறந்த விடயம் அல்ல. எவ்வாறான அழுத்தம் வந்தாலும் அதனை தாண்டியும் அந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். கடந்த காலங்களிலும் கூட அவ்வாறான அழுத்தங்கள் சில சந்தர்ப்பங்களின் போது தேர்தல் எங்களது கண்காணிப்பில் ஈடுபட்ட கண்காணிப்பாளர்களை தாக்கி கூட இருக்கின்றார்கள் தேர்தல் தினங்களில். இவ்வாறான விடயங்களையும் தாண்டித்தான் இந்த ஜனநாயக உரிமையினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கண்காணிப்பு அமைப்புகள் செய்து வருகின்றன. ஆனால் நான் எதிர்பார்க்கவில்லை இவ்வாறான அழுத்தங்கள் தொடர்ச்சியாக, அதாவது எதிர்வரக்கூடிய தேர்தலில் நிகழும் என்று சொல்லி அவ்வாறான அழுத்தங்கள் இடம்பெறாது என்று தான் நினைக்கின்றேன். அதே போன்று பார்த்தீர்கள் என்றால் பிரதான கட்சிகளில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு, அதாவது பிரதான கட்சிகளாக நம்முடைய நாட்டில் குறிப்பிட்ட சில கட்சிகள் இருக்கின்றன. ஆளும் கட்சி, எதிர்கட்சி, அதே போன்று எதிரணியில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் என்ற சில கட்சிகள் இருக்கின்றன. அவர்களுக்கு ஊடகங்களிலும் சரி, ஏனைய விடயங்களிலும் சரி, தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை பிரம்மாண்டமாக நடத்துவதற்கான சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஆனால் அவர்களை தவிர்த்து, அந்த பிரதான கட்சிகள் தவிர்த்து போட்டியிடுகின்ற ஏனைய வேட்பாளர்களுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் அதிக அளவில் இல்லை. ஏனெனில் அவர்களுடைய காணப்படுகின்ற நிதி குறித்த விடயங்களிலும் சிக்கல் நிலைகள் காணப்படுகின்றன. ஆகவே இந்த விடயத்திலே ஒரு ஏற்றத்தாழ்வு காணப்படுகின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் கூட எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. அதில் போட்டியிட்ட ஏராளமான சுயாதீனமாக செயற்படக்கூடிய ஏனைய பிரதான கட்சிகள் தவிர்ந்த ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களினுடைய கருத்துக்கள் அவ்வாறாக அமைய பெற்றிருந்தன. இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு காண்கின்றீர்கள்? இந்த விடயம் ஒவ்வொரு தேர்தல்களின் போது பேசப்பட்ட விடயம்தான். கட்சிகளுக்கும், அதாவது தேர்தலின் ஒன்றின் போது அந்த தேர்தல் சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலாக நடத்தப்பட வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு கட்சிகளுக்கும், சுயேட்சை குழுக்களுக்கும், அதே போன்று கட்சிகளில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கும் சில பொது தேர்தல்களின் போது விருப்பு வாக்குகள் பெற வேண்டும். ஒரே கட்சியில் பல வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள். இவ்வாறு போட்டியிடுகின்ற போது அனைவருக்கும் ஒரே சம அளவிலான ஒரு தேர்தல் பிரச்சார சூழல் உருவாக்கப்பட வேண்டும். அவ்வாறு உருவாக்கப்படுகின்ற போதுதான் தேர்தலில் சரியான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கப்படலாம். நீங்கள் கேட்கின்றதற்கு பிரதான காரணம் இருக்கின்றது. குறிப்பிட்ட ஒரு நபருக்கு பணம் இருக்கின்றது, ஒரு செல்வந்தர். அவர் என்ன செய்வார்? தேர்தல் காலங்களில் பிரச்சாரத்தை மும்முரமாக மேற்கொள்வார், பல கோடி ரூபாய்களை செலவழிப்பார். அதே போன்று அவருக்கு இருக்கக்கூடிய பலங்களை பாவித்து அரச ஊடகங்களின் ஊடாக, தனியார் ஊடகங்களின் ஊடாக விளம்பரங்களை செய்வார். அவருக்கு அப்போது மக்கள் மத்தியிலே குறிப்பிட்டவர் தேர்தலை பொறுத்தவரையில் மக்களுக்கு இருக்கக்கூடிய விடயம்தான் அது கடைசி கட்டத்தில் என்ன கிடைக்கின்றதோ அதனை பெற்றுக்கொண்டு வாக்களிப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். இது மிக மோசமான ஒரு செயற்பாடு. அதாவது குறிப்பிட்ட ஒரு பிரதிநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டு 4-5 வருடங்கள் என்ன விடயமும் செய்ய மாட்டார்கள். தேர்தல் பிரச்சாரம் நடைபெறுகின்ற போது, தேர்தலுக்கு ஓரிரு தினங்கள் இருக்கின்ற போது அவர்களுக்கு ஏதாவது சலுகைகளை செய்வது, அதாவது அரிசியினை கொடுப்பார்கள்,
உலருணவுகளை கொடுப்பார்கள், சில பிரதேசங்களில் சாராயத்தை கொடுக்கின்றார்கள். இப்போது அந்த வாக்காளர்கள் பார்க்கின்றார்கள், இவர் எனக்கு இதை தந்திருக்கின்றார்கள், நான் வாக்களிக்க வேண்டும். இதற்காக பல ரூபாய்கள் செலவழிக்கின்றது. ஒரு ஏற்கனவே குறிப்பிட்டதை பார்ப்போமே, ஏக்கு பணம் இருக்கின்றது, செலவழிக்கின்றார். ஆனால் அவர் அரசியலில் ஈடுபட்டார், ஊழலில் ஈடுபடுவார். உதாரணத்துக்கு பி பணம் இல்லை, அவர்களுக்கு அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கக்கூடிய பிரச்சார நடவடிக்கை ஆள்பலமும் இல்லை, நிதி பலமும் இல்லை, அவர்களுக்கு முன்னெடுக்க முடியாது. இப்போது தேர்தல் பிரச்சாரத்துக்காக செலவு செய்து குறிப்பிட்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற போது சரியான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க முடியாது. இதற்காகத்தான் புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது, தேர்தல் பிரச்சார நிதிகளை மட்டுப்படுத்துகின்ற கண்காணிக்கின்ற சட்டம், கேம்பெயின் ஃபைனான்ஸ் ஒன்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இந்த சட்டத்தை நாங்கள் பார்க்கின்ற போது தேர்தல் ஆணைக்குழுவிலே தேர்தல் அறிவுறுத்தப்பட்டதன் பின்னர் அனைத்து அரசியல் கட்சி உறுப்பினர்களும் பிரதிநிதிகளும் ஒன்று கூடி ஒரு தீர்மானத்துக்கு வருவார்கள். உதாரணத்துக்கு ஜனாதிபதி தேர்தலாக இருந்தால் நாட்டிலே இருக்கக்கூடிய வாக்காளர்களில் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் எவ்வளவு ரூபாயினை செலவழிக்க முடியும் பிரச்சாரத்துக்காக. அதில் நாங்கள் வித்தியாசமாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. வாக்காளருக்கு 100 ரூபாய் வழங்க முடியும் என்பதற்காக எங்களுக்கு கொண்டு போய் வாக்காளருக்கு 100 ரூபாய் பணத்தை கொடுக்க முடியாது. இவர்களது பிரச்சாரத்துக்கு தான் பயன்படுத்த முடியும். இவ்வாறு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகின்ற போது தேர்தல் ஆணைக்குழு கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் போது ஒரு வாக்காளருக்கு 20 ரூபாவினைத்தான் ஒரு அபேட்சகர் செலவு செய்யலாம் பிரச்சாரத்துக்காக. அவ்வாறு இருக்கின்ற போது அதனை மீறி, உதாரணத்துக்கு 20, ஒரு வட்டாரத்தில் 3000 வேட்பாளராக இருக்கின்ற போது 60,000 ரூபாய் தான் அந்த பிரதேசத்தில் அந்த வேட்பாளர் பிரச்சாரத்துக்காக செலவழிக்க முடியும். தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து தேர்தல் முடியும் வரை எவ்வளவு பணம் பெற்றுக்கொள்ளப்பட்டது, குறிப்பிட்ட பிரச்சார நடவடிக்கைக்காக எவ்வளவு செலவழிக்கப்பட்டது என்ற அறிக்கையினை குறிப்பிட்ட ஒவ்வொரு வேட்பாளர்களும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வழங்க வேண்டும். இப்போது வழங்கியதன் பின்னர் தேர்தல் ஆணைக்குழு தேர்தல் நடைபெற்று ஒரு சிறு தினங்களுக்குள் விளம்பரப்படுத்துவார்கள். ஒவ்வொரு அபேட்சர்களும் செய்திருக்கின்ற பிரச்சாரத்துக்கான செலவு விவரங்கள் விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி, இவ்வாறான சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு முடியும், எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களுக்கு முடியும், குறிப்பிட்ட யாராவது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மேக்சிமம் உயர்பட்ச அந்த தொகைக்கு அதிகமாக செலவழித்திருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் சில சந்தர்ப்பங்களில் அவரது உறுப்பினர் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. ஆகையினால் எதிர்காலங்களிலே அவ்வாறு செயற்படக்கூடிய வீதம் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். அனைவருக்கும் ஒரே அளவிலாகத்தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமாக உருவாகும். இருந்தாலும் கூட அப்படியாக ஆளும் கட்சியாக ஒரு கட்சி என்னுடைய வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டமையை தொடர்ந்து இத்தகைய ஒரு நீங்கள் குறிப்பிட்டதை போன்ற ஒரு சட்ட நடவடிக்கையை எங்களுடைய நாட்டில் முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கின்றதா? ஏனென்றால் அனைத்து விடயங்களுக்கும் அதாவது திறனான வலுவான சட்டங்கள் நாட்டில் இருக்கின்றன. அந்த சட்டங்களை செயற்படுத்துவதில் தான் நம்முடைய நாட்டில் ஒரு பலவீனமான விடயமாக காணப்படுகின்றது. செயற்படுத்தப்படுவதில் காணப்படுகின்ற குறைபாடுகள். ஆகவே இந்த விடயத்தில் எப்படி உண்மையில் அந்த விடயம் நடைமுறைப்படுத்தப்பட்டு அந்த வேட்பாளர் ஒரு பதவிக்கு வந்தாலும் கூட அவரை நீக்கக்கூடியதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது நம்முடைய நாட்டில்? நிச்சயமாக இந்த கேம்பெயின் ஃபைனான்ஸ் லோ சம்பந்தமாக கதைப்பதாக இருந்தால் இந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் இன்னும் ஒரு தேர்தலும் நடத்தப்படவில்லை. அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு அது தொடர்பாக முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டாலும் தேர்தல் நடத்தப்படாமையினால் அது தொடர்பாக அனுபவத்தினை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. ஆனாலும் எதிர்வரக்கூடிய தேர்தல்களின் போதுதான் அது தொடர்பான அனுபவத்தினை பெற்று எதிர்கால நடவடிக்கை தொடர்பாக எங்களுக்கு ஆராய முடியும். இதற்கு முன்னராக அப்படியான ஒரு சட்டமோ அதனை கட்டுப்படுத்துவதற்கான நகர்வுகளோ இருக்கவில்லை. அதாவது வாக்காளர்களுக்கு லஞ்சம் வழங்குகின்றது தொடர்பாக, அதாவது பிரச்சார நடவடிக்கைக்கு அப்புறம் சென்று வாக்காளர்களுக்கு லஞ்சம் வழங்குகின்றது, அதாவது வாக்காளருக்கு அவரது வாக்கினை பெற்றுக்கொள்வதற்கு சில பொருட்களை சேவைகளை வழங்குகின்ற போது இது தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டு என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணைக்குழு தேர்தல் தொடர்பான சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கு ஒரு பிரத்யேகமான நீதிமன்றத்தை நிறுவி அதனை மேற்கொள்கின்றார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் அவ்வாறான கட்டமைப்பு இல்லை.
பொதுவான நீதிமன்றத்தில் தான் இந்த சட்டங்களையும் நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். இதற்கு அதிகமான காலங்கள் எடுக்கப்படுகின்றது. ஆகையினால் சில கால தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு முறை காணக்கூடியதாகத்தான் இருந்தது கடந்த காலங்களில். ஆனாலும் இந்த கம்பைன்ட் ஃபைனான்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதனால் இது தொடர்பாக நாங்களும் பல விடுத்தங்கள் ஒவ்வொரு கலந்துரையாடலின் போதும் குறிப்பிடுகின்றோம். தேர்தல் ஆணைக்குழுவின் போதும் அதே போன்று சட்ட இயற்றுகின்ற உறுப்பினர்களோடும் கலந்துரையாடல் கோருகின்ற போது இந்த சட்டங்களிலே நிச்சயம் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வலுவான சட்டமாக அவ்வாறான சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் எதிர்காலத்தில். அதே போன்று இந்தியாவில் காணப்படுகின்ற முறைமை வலுவாக இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அத்தகைய ஒரு முறைமையை நம்முடைய நாட்டிலும் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கைகள் உங்களுடைய அமைப்புகளால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றதா? உரிய நிச்சயமா இது தொடர்பாக ஒவ்வொரு விடயத்தையும் கலந்துரையாடித்தான் அந்த உரிமைகளை பெற்று வருகின்றோம். இப்போது இந்த பெண் பிரதிநிதித்துவம் சம்பந்தமாக நாங்கள் இப்போது பேசுகின்றோம் தானே. இப்போது இந்த பெண் பிரதிநிதிகள் அரசியலில் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதற்காக 2 தசாப்த காலமாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளும் ஏனைய சிவில் அமைப்புகளும் குரல் கொடுத்தது. ஆனால் இப்போது அண்மையிலே தான் 2017ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற சட்டத்திலே தான் பெண்கள் 25% பிரதிநிதித்துவப்படுத்தப்பட வேண்டும் என்ற சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவ்வாறு தான் ஒவ்வொரு விடயங்கள் பெண் பிரதிநிதித்துவமாக கதைக்கின்ற போது 2013ஆம் ஆண்டு நினைக்கின்ற வடமாகாண சபை தேர்தல் நடைபெற்ற போது வடமாகாண சபையிலே அப்போது இந்த பெண்கள் பிரதிநிதித்துவம் என்ற விடயத்தை பேசுவது மிகவும் குறைவு. இப்போ 2024 இருக்கும், அது 2013ஆம் ஆண்டு 10 வருடங்களுக்கு முன்னர். ஒரு கெஃபே தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு பல திட்டங்களை வடமாகாணத்திலே நாங்கள் முன்னெடுத்து வந்த ஒரு காலப்பகுதி. அதாவது அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு அடையாள அட்டை இணைய சட்ட ஆவணங்களை பெற்றுக்கொண்டு இவ்வாறான பல திட்டங்களை முன்னெடுத்து வந்து சிவில் அமைப்புகளின் ஒரு வலையமைப்பையும் ஒவ்வொரு மாவட்டத்திலுமே நாங்கள் உருவாக்கி வந்தோம். யாழ்ப்பாணத்தில், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார் இவ்வாறு இருக்கின்ற போது எமது மாவட்ட இணைப்பாளர்கள் குறிப்பிட்டார்கள், மாகாண சபை தேர்தலின் போது பெண்களுக்கு வாக்களிக்கவும் என்று சொல்லது மக்களுக்கு அது ஒரு புதிய விடயம் என்று பெண்களுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி இப்போ ஒரு போஸ்டர் ஒன்றே ஒட்டுவோம்னு சொல்லி யாழ்ப்பாணத்திலே ஒட்டினோம். எங்களுக்கு ஒரு கோல் வருது, கெஃபே அமைப்பு, அப்போது நான் தேசிய அமைப்பாளர். கோல் ஒன்று வருகின்றது தொலைபேசிக்கு, ஐயா நீங்கள் குறிப்பிட்ட கட்சிக்கு நீங்கள் சார்பாக இருக்கின்றீர்களா என்று சொல்லி. சாதாரணமாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் அவ்வாறு எந்த ஒரு கட்சிக்கும் சார்பு இல்லை. அப்போ ஏன் நீங்கள் குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிக்க சொல்லி இருக்கின்றீர்கள்? அவ்வாறு குறிப்பிடும். அப்போ பெண் என்று பார்த்தால் குறிப்பிட்ட அந்த மாவட்டத்திலே ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பெண் நிறுத்தப்பட்டது குறிப்பிட்ட கட்சியில் மாற்றிருந்தார். இப்போது அது ஏ என்ற கட்சி என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இப்போது அதே போஸ்டரில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் கிளிநொச்சியிலும் நாங்கள் ஒட்டினோம். கிளிநொச்சியில் ஒட்டுகின்ற போது கிளிநொச்சியில் இருந்தபோது அதே போன்று அவரது கட்சியில் இன்னொரு கட்சியில் இருந்து எனக்கு கோல் வருகின்றது, ஏன் ஐயா நீங்கள் இந்த கட்சிக்கு வாக்களிக்குமாறு கூறுகிறீர்கள்? நாங்கள் அவ்வாறு குறிப்பிடவில்லை. அங்கே பார்க்கின்ற போது கிளிநொச்சியிலே இன்னும் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மாத்திரம்தான் மும்முரமாக அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அப்போ அது ஒரு புதியது. ஆனால் நாங்கள் போராடி பேசி கலந்துரையாடி இப்போது பெண்களுக்கு 25% பெற்றுக் கொடுப்பதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் இந்த கம்பைன் ஃபைனான்ஸ் லோ, இதனை பெற்றுக் கொடுப்பதற்கு கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும், தேர்தலின் போது ஆள் அடையாள அட்டை இல்லாமல் வாக்களிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தது. அப்போ ஆள் அடையாள அட்டை கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு ஏனைய ஆவணங்கள், கடவுச்சீட்டு, உரிமம், ஓய்வூதியம், அந்த இவ்வாறான விடயங்கள், இந்த எந்த ஒரு ஆவணம் இல்லாதவர்கள் தேர்தல் வாக்களிக்க வேண்டும். சந்தர்ப்பம் இல்லாவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? தற்காலிக அடையாள அட்டை. அப்போது தற்காலிக அடையாள அட்டை இல்லாத சந்தர்ப்பங்களில் அவ்வாறான பிரதேசங்களுக்கு நாங்கள் சென்று என்று சொன்னால் தற்காலிக அடையாள அட்டையை பெற்றுக்கொள்வதற்கு ஃபோட்டோ பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது ஃபோட்டோ பெற்றுக்கொள்வதென்றால் அதற்கு ரூபாய்களை செலவழிக்க வேண்டும். சிலர் அவ்வாறு ரூபாய்களை செலவழித்து வாக்களிப்பதற்கு விரும்புவதில்லை, இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமை. இவ்வாறான பிரதேசங்களுக்கு நாங்கள் சென்று நடமாடும் சேவைகளின் ஊடாக இலவசமாக அந்த புகைப்படங்களை பெற்று அந்த உரிமையினை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். ஆகவே எதிர்காலங்களிலும் தொடர்ச்சியாக கலந்துரையாடல்கள் மூலமாகவும் வேறு விடயங்கள் ஊடாகவும் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். ஆம்நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் கஃபே அமைப்பினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் மகின் அவர்கள் இணைந்து கொண்டு தேர்தல் கண்காணிக்கின்ற நடவடிக்கைகள், அதே போன்று தேர்தலின் போதான நகர்வுகள் எவ்வாறாக அமையும் என்ற பல்வேறு விடயங்களுக்கான பதில்களை எங்களுக்கு வழங்கியிருந்தார். உங்களுக்கு நம்முடைய நன்றிகள்.
நன்றி. ஆம் நேர்களே, தொடர்ச்சியாக மற்றும் ஒரு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி.